ஏற்றுக்கொண்டனரா இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுதான் இன்னையோட தலைப்பு. அதற்காக பேச வந்திருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களையும் நான் வரவேற்கிறேன். இவர்கள் சாதாரணமான பேச்சாளர்கள் அல்ல. இதில் 2 பேச்சாளர்கள் மட்டும் கன்னி பேச்சாளர்கள். நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று பேசி முடிச்சதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4 பேச்சாளர்கள் நிறைய மேடைகளை பார்த்தவர்கள், பல மாநிலங்களிலே சென்று திருநங்கைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், திருநங்கைகளுடைய விஷயத்தை பத்திரிகைகளிலே அழகாக எடுத்து சொல்பவர்கள். அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்க போறீங்க. ஒரு காலத்திலே அலி என்றால் அது என்னன்னு யாருக்கும் இது வரைக்குமே அது முழு அர்த்தம் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க அலி அல்ல, அழிந்து போகக்கூடிய ஒரு ஜென்மம், இதுதான் கடைசி ஜென்மம், அதற்காக அழி என்று சொல்றார்கள். அது மருவி அலியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவாங்க நாம் இஸ்லாமியர்களோட மும்பையில டெல்லியில் அதிகமா இருந்தோம், அதனால அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள் தான் அலி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலம் கடந்தது. திருநங்கைகளை அலி என்று கூறிய காலத்திலிருந்து அரவாணி என்று கூற வேண்டும். மகாபாரதத்திலே உள்ள அரவானுக்கு தாலி கட்டுவதால், சித்திரை மாசம் திருநங்கைகள் தாலி கட்டுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அரவானுக்கு மனைவியாக ஒரு நாள் தாலி கட்டி நாம் வாழ்வதால் அந்த அரவானுடைய மனைவி அரவாணி என்ற அடிப்படையிலே தற்போது ஐஜியாக இருக்கக்கூடிய ரவி IPS அவர்கள் அரவாணி என்று பெயர் வைத்தார். காலப்போக்கில் அப்படியே போச்சு. அரவாணி என்பது ஒரு தெய்வத்தை மட்டும் குறிப்பிட்டு அரவாணிங்கிற வார்த்தை வருது. அரவான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர். அதனால ஒரு மதத்தை சார்ந்து மட்டும் திருநங்கைகளை குறிக்க கூடாது என்ற காரணத்தினால் முத்தமிழ் அறிஞர், மூதறிஞர், நமக்கு முகவரி தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற ஒரு வார்த்தையை நமக்கு நாமகரணமாக பெயராக சூட்டினார். அன்றிலிருந்து நமக்கு திருநங்கை என்ற பெயர் முறையாக சொல்லப்படுகிறது. மாநிலத்துக்கு ஒவ்வொரு வழக்கு சொல் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திருநங்கை என்று அழைக்கிறார்கள். கர்நாடகத்திலே சென்று பார்த்தா ஜோகப்பா என்று அழைப்பார்கள். மும்பை, புனேல பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரா அந்த மாதிரி அழைப்பாங்க. லக்னோ, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கிண்ணர்னு சொல்லுவாங்க. அங்கே மதுன்னு ஒரு அம்மா வந்துட்டு தேர்தலில் ஜெயிச்சாங்க, மது கிண்ணார். இங்கே எப்படி எங்கள் திருநங்கைங்கிற சொல்லி சொல்லுவாங்க, திருநங்கை சுதா, திருநங்கை ஜெயா அப்படி சொல்லுவாங்களா, அங்கே வந்து மது கிண்ணார், ராஜ் கிண்ணார் அப்படி சொல்லுவாங்க. அது மாநில வழக்கு மொழி. தற்போது சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்தியாவுக்கு பொதுவான வார்த்தை டிரான்ஸ்ஜெண்டர், மாறிய பாலினம் அப்படி சொல்லலாம். 3வது பாலினம்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது தேர்ட் ஜெண்டர். இது பொதுவான ஒரு சொல்லாக நமக்கு இருக்கிறது. இங்கே பயன்படுத்தக்கூடிய சொல் திருநங்கை. இந்த திருநங்கைகள் இன்றைய காலகட்டத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, சமூகம் ஏற்றிருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதற்காக 2 அணியினர் வந்திருக்காங்க. கடந்த சில நாட்களில் நீங்க வந்து பயிற்சி பெற்றிருக்கீங்க, அழகா பேசியிருக்கீங்க. திருநங்கைகளுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையாங்கிறதுக்கு ஒரு திருநங்கையே நடுவராக உட்கார்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய முகமே ஒரு லட்சணம் சொல்லுவாங்க, நம்முடைய குரல் ஒரு வசீகர குரல் சொல்லுவாங்க. ஆணுக்கு ஒரு குரல் இருக்கும், கம்பீரமான குரல் சொல்லுவாங்க. பெண்ணுக்கு ஒரு கனிவான குரல் சொல்லுவாங்க. திருநங்கைகளுக்கு 2ம் கலந்த குரல். குரு பாப்படுத்தி, அந்த வார்த்தையை கவனிங்க, குரு பாப்படுத்தி. அந்த நல்லமான ஒரு வார்த்தை, அதுல இருக்கக்கூடிய வசீகரம் 2 ஜெண்டருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பல மேடைகளை பேசுவாங்க. நம்முடைய அந்த காந்த குரலை 6 பேர் பேச நம்ம கேட்க போறோம். பிறப்பால திருநங்கைகளாக பிறந்து எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க, இவங்க எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க, இவங்களை எங்கெல்லாம் ஏற்றி தூக்கி வச்சு கொஞ்சிருக்காங்க, இதை பேச போறாங்க. முதலாவதாக
ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அணியிலிருந்து சங்கரி அவர்களை அழைக்கிறேன். செல்வங்கள், லயோலா காலேஜின் நிர்வாகிகள், நடுவர் அவர்கள், என்னை எதிர்த்து பேச வந்திருக்கும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, மூவர் அமர்ந்திருக்கிறார்கள். புலவர் பெருமான்கள், ஆனால் பொய்யுரைக்க வந்த புலவர் பெருமான்கள். அவர்களுக்கும் என் சக தோழிகளுக்கும் எங்களை வழி நடத்தி வரும் மூத்த திருநங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேச வந்திருக்க தலைப்பு வந்து, இந்த சமூகம் திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன் நான் அப்படி பேச வந்திருக்கேன்? காலையிலேயே அருட்தந்தை சொன்னாரு, இருதயராஜ் ஐயா சொன்னாரு, இவங்க பாவம், இவங்க வந்து இன்னும் எந்த விளையாட்டு போட்டியிலையும் இவங்களை கண்டுக்கவே இல்லை, எதுலையுமே இல்லை, அதுல எதுலையுமே சேர்த்துக்கல. அதனால நாங்க இப்போ வந்து ஒலிம்பிக்ல வந்து நாங்க துவக்கி வச்சிருக்கோம். காலப்போக்கில் இதெல்லாம் சரியாகி அவங்க விளையாட்டு போட்டியில எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு. ஒலிம்பிக்ல எல்லாரையும் ஜெயிக்க போறாங்க. ஆமா, அவரே ஒத்துக்கிட்டாரு, எதுலயும் இன்னும் சேர்த்துக்கல. அப்புறம் எப்படிங்க சமூகம் ஏத்துக்குச்சுன்னு பேச வருவீங்க? அதானே அம்மா கேட்டியம்மா. இன்னொன்னு சொல்றேன், எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்போம். ஆமா, இப்ப வந்து மாலை வேளையில, அதுக்கு முன்னாடி எல்லாம் இடைவேளை இருந்ததுன்னா, இல்ல ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா ஒரு பார்க்குக்கு போவாங்க, எங்கேயாவது போவாங்க, இல்ல உறவினர்களோட உட்கார்ந்து நேரத்தை கழிப்பாங்க. ஆனா இந்த காலகட்டம் டிவி சீரியல்லையே தான் கழிக்கும். 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 6:30 மணிக்கு அழகின்னு ஒரு சீரியல் வரும். அழகி பேருக்கு தான், அதுல இருக்கிறதெல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க. ரெண்டு பொண்ணு அவங்களுடைய சண்டை தான் அந்த அழகி. நைட்டு கண்மணியில முடியுமா? நீங்க நிறைய சீரியல் பாக்குறீங்கன்னு இது முடியுமா தெரியும். அந்த மாதிரி டிவி சீரியல்ல பாருங்க, எல்லாரும் ஆண் பெண் தான் நடிப்பாங்க. அப்படியே ஒரு திருநங்கை கேரக்டர் வேணும்னா அதையும் ஒரு ஆம்பளை தான் போட்டு நடிப்பாங்க. ஏன் நாங்களா இல்லையா? ஏன் நாங்களா திருநங்கையா ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாவோ, ஒரு அப்பாவுக்கு மகளாவோ, ஒரு கணவனுக்கு மனைவியோ நடிக்க தகாதா? எங்களுக்கு காதலியாகவும் நடிக்கலாம். அப்படியே ஒரு சில சீரியல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. நடுவர் அவர்களே, நீங்க பார்த்துருக்கீங்க, அதனால உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒரு சாமியார் கூட சில திருநங்கைகள் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, சாமி அவங்களை அழிச்சிடணும். ஆமா, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போங்க, பத்திரமா இருக்கும். ஆமா ஆமா, அவங்க அப்படிதான். சாமி நீங்க தான் காப்பாற்றணும் எல்லாரையும். எனக்கு யாருன்னு தெரியும். இது மட்டுமாங்க திருநங்கைகளோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். நான் சொல்லாம யாருன்னு? ஸ்வேதா. அந்த சாமி எண்ணெயை ஊத்துவாரு, இப்ப திரும்புவாரு, அந்த அம்மா தீக்குச்சி எடுத்து கொடுத்தாரு. இதுதான் சமூக ஏற்பா? இதுதான் ஏத்துக்கிட்ட விஷயமா? சாமியார் ஏற்பு. நீங்க சொன்ன விஷயத்துக்கே நான் வரேன். சரி, எங்களை ரொம்ப தெய்வமா பாக்குறாங்க இந்த உலகத்துல, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நானும் ஒத்துக்கிறேன். கடவுள் தான் நம்மளை படைச்சாருன்னு நீங்க சொல்றீங்க, அதனால உங்களை தெய்வமா நாங்க பாக்குறோம்னு சொல்றீங்க. அதே தெய்வம் தானங்க எங்களையும் படைச்சாரு. அப்ப சக மனுஷனா பாக்குறத விட்டு ஏன் எங்களை தெய்வமா பாக்குறீங்க? இனிமே பாக்காதீங்க தெய்வமா. ரோட்ல யாரும் இனி காசு கொடுக்காதீங்க. அது ஒரு சமூக ஏற்பா நடுவர் அவர்களே? அது ஒரு சமூக ஏற்பா? ஒருத்தவங்களுக்கு பிச்சை போடுறதா சமூக ஏற்பு? அதுக்கு நீங்க ஒத்து வரீங்களா? பிச்சை போடலாம், பிச்சை போடலாம், இல்லைன்னா எப்படி நாங்க சாப்பிட்டோம்? நம்ம சோறு சாப்பிட முடியாது, ஆனால் அது சமூக ஏற்பு அல்ல. அதை ஒத்துக்கோங்க. அவங்க பிச்சை போடுறதுனால தான் நம்ம வாழறோம். ஆனா இந்த சமூகம் ஏத்துக்கல அப்படின்னு நான் சொல்ல வரேன். சமூகம் ஏத்துக்கனா நீ பிச்சை போட மாட்ட, என் தோள் மேல கையை போடுவேன். சக மனுஷனா என் கூட நடப்பேன். சக மனுஷனா என் கூட எல்லா கஷ்டம்
எல்லாத்தையும் பகிர்ந்துப்பேன். நானும் நீயும் சக மனுஷன் இல்ல, அதனாலதான் நீ மேல இருந்து பிச்சை போடுற, நான் கீழே இருந்து வாங்குறேன். நன்றி வேற சொல்றேன், நல்லா இருக்கணும் சாமி வேற சொல்றேன். என்ன சொல்றதுக்கு தலைவர் நடுவர் அவர்களே, நம்ம வந்து இயற்கையோட கடவுளோட படைப்புன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஆசீர்வாதத்தையும் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் சரிங்க, நான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது எனக்கு, நான் வந்து இயற்கையோட ஒத்து போறவன் அப்படின்னா, அதே இயற்கை தானுங்க நாங்களும் வந்திருக்கோம். நீங்க எப்படி இயற்கையா வந்தீங்களோ அதே மாதிரி தானே நாங்களும் வந்திருக்கோம். அப்படியே ஏத்துக்க மாட்டீங்க. இன்னொன்னு சொல்ல வரேன், இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க சாயந்தரம் வேலையில இல்ல காலையில வேலையில, அப்படி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க, அம்மா சோறு ஊட்டுவாங்க. அந்த வழியா ஒரு திருநங்கை நடந்து போனா என்ன சொல்லுவாங்க, ஏய் சாப்பிட்டு ஒழுங்கா இல்லை, அந்த அக்காவோட புடிச்சு கொடுத்துருவேன் சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இதை. ஏன் நம்மளாம் பூச்சாண்டியா? நம்மளாம் பூச்சாண்டியா? அவங்க நம்மள ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்மளாம் பூச்சாண்டியா? நம்மளாம் சக மனிதர்கள் கிடையாதா? இதான் சமூக ஏற்பா? இது தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. நம்ம போயிட்டாலும் அன்னைக்கு வந்தாங்க பிறந்த அக்கா கூப்பிடவா? இன்னும் நிறைய இருக்கு, சமூகம் ஏத்துக்காததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்ப திருநங்கைகளை எல்லாத்துலயும் சேர்த்துட்டாங்க, எல்லா சலுகையும் கிடைச்சிச்சு, எல்லா இதுவும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் திருநங்கைகள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இல்லை. இந்த சில கல்லூரிகள்ல ஃபார்ம்ல ஆண் பெண் அதர்ஸ்னு போட்டிருக்காங்க, இல்ல டிஜின்னு ஒரு சில காலேஜஸ்ல போட்டிருக்காங்க. எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட பயோடேட்டாலாம் இதெல்லாம் கேட்கும், ரெஸ்யூம்லாம். அதுல கேட்டகரின்னு வரும்போது அதுல உங்களுக்கு இருக்குதா? அதுல இருக்குதா? மேல் ஃபீமேல் தானே இருக்குது. அது சமூக ஏற்பா? நான் தேடி தேடி பார்த்தேன், மூணாவது ஒரு ஆப்னு சொல்றாங்க. இல்ல அப்படியே இருந்தாலும் அதர்ஸ். யார் அந்த அதர்ஸ்? இதரர்னா யாரு? நாடு. ஆண் ஒரு மனிதரா, பெண் ஒரு மனிதரா? இதரர்னா யாரு? அதான் ஆடு மாடு கோழி. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க சமூகம் எந்த அளவுக்கு ஏத்துக்குதுன்னு சொல்லி. கேட்டீங்களா? இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்க ஹவுஸ் ஓனருக்கு வந்து உடல்நிலை சரியாம போச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல பிளட் எங்கேயும் கிடைக்கல, அதனால அவங்க இருந்த பிளட் எடுத்து அவங்களுக்கு போட்டுட்டாங்க. அதுக்கு பதில் வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பிளட் கொடுத்தா அதுக்கு பதில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே நான் ஹாஸ்பிட்டல் போனேன். போகும்போது அவங்க நர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டோட நேமை சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிளட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் சரியா வருதா அப்படின்னு. நல்ல கேள்வி, அம்மாவை நல்ல கேள்வி கேட்டாங்க. அவங்க வந்து என்னை வந்து பெண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. 5 நாள் போகும் நினைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், மேடம் நான் வந்து ஒரு டிரான்ஸ் உமன், பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக வந்தேன். இல்லைல்ல பிளட் நேற்றே வந்துடுச்சு, உங்ககிட்ட தகவல் சொல்லலை, போயிட்டு வாங்க. நான் அந்த வாசலை கிராஸ் பண்ணுறேன், அவங்க பேசிக்கிறாங்க, இவங்க பிளட்லாம் எப்படி மேடம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சமூக ஏற்பா? இதுதான் சமநீதியா? சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் ஏத்துக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, எங்களுடைய சிவப்பு வண்ணம் கொண்ட பச்சை ரத்தத்தை நாங்கள் கொடுக்க சென்றோம், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு உயிர் காக்கிற விஷயத்துக்கு கூட எங்களை உபயோகப்படல அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் சமூக ஏற்பா? சரியான கேள்வி. இதுதான் சமூக ஏற்பா? இன்னொன்னு சொல்லுவாங்க, இங்க டாக்டர் ஆயிட்டாங்க, அங்க போலீஸ் ஆயிட்டாங்க, அங்க கவுன்சிலர் ஆயிட்டாங்க, அங்க கலைமாமணி வந்துச்சு, இங்க இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்றாங்க. திறமை இல்லாதவனுக்கு இந்த உலகம் எதனா கொடுத்திருக்கா? திறமை இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல பேர் வந்திருக்கா? எங்கேயும் வரல. எங்களோட திறமை வச்சுதான் நாங்க மேல வந்திருக்கோம், நீங்க கொடுக்கல. ஆனா ஆண்கள்ல பெண்கள்ல திறமை இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சக மனிதனா தானே நடமாடுறாங்க. நாங்க மட்டும் திறமை இருந்தா மட்டும் தான் மேல வரணுமா? திறமை இல்லாம நாங்க சக மனிதனா வர முடியாதா? இது என்ன அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இது எங்க சமூக ஏற்பு வந்துச்சு? நடுவர் அவர்களே, கடைசி பாயிண்ட். இதெல்லாம் சொல்றாங்க, இங்க ஜெயிச்சுட்டாங்க, அங்க ஜெயிச்சுட்டாங்க, எங்களை ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் எங்களோட சமமா நடமாடுறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு?
HIV வந்த காலத்தை ART மருந்து கொடுக்க வந்தாங்க. 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, ART மருந்து வாங்க. 250 பேருக்கு தான் ART மருந்து தமிழ்நாட்டில் கொடுக்க முடிஞ்சது. அவங்க 750 பேருக்கு ART மருந்து கொடுக்க முடியலன்ற விஷயத்த வெற்றிகரமாக 250 பேருக்கு ART மருந்து கிடைத்து விட்டது அப்படின்னு அறிவிச்சாங்க பேப்பர்ல. ஆமா, இது எப்படி இருக்குன்னா 750 பேருக்கு ART கிடைக்கலன்றத மறைச்சு வெறும் 250 பேருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி இந்த பிரச்சாரத்தை அவங்க 3 பேரும் பண்ண வந்திருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி கோடான கோடி திருநங்கைகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கிறாங்க. ஆனா நாங்க 10 பேர் மட்டும் முன்னாடி வந்து நிப்போம், அந்த சமூகம் எங்களை ஏத்துக்குச்சுன்னு சொல்ல வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, நிச்சயமா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கண்டிப்பா. இதுக்கப்புறம் குழந்தைகள் பாடத்திட்டம் எடுத்துக்கோங்க. 9ஆம் வகுப்புல அறிவியல் பாடத்திட்டத்துல மட்டும்தான் திருநங்கை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சின்ன சாப்டர். அது எந்த வகுப்புல? 9ஆம் வகுப்புல அறிவியல் பாடம். அதை நீங்க கவனிக்கணும். பாருங்க நடுவர் அவர்களே, உங்கள் வாயாலே வந்து விட்டது. சமூகம் நம்மை எந்த அளவில் வைத்து விட்டது சொல்லுங்க. எல்லாருமே 10th 9th எல்லாம் படிச்சுதான் மேல வந்திருப்பீங்க. அங்க உடற்கூறு பற்றி உங்களுக்கு பாடம் எடுக்கும் போது அந்த ஆசிரியர் தெளிவாக அந்த படங்களை போட்டு உங்களுக்கு விளக்குவாங்களா? தினமா ஆண் குறிப்பு நீ எல்லாம் வீட்லயே படிச்சுக்கோமா, தள்ளுங்க, இது நீங்க வீட்லயே படிச்சுக்கோங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் பத்தியே சொல்ல, திருநங்கைகளை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஆண் ஆசிரியர்கள் பெண் படத்தை தெளிவா சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது நடுவர் அவர்களே, நீங்கள் படித்த பள்ளி வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இந்த நிலை மாற வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் இந்த லயோலா கல்லூரியில் இப்படி ஒரு பட்டிமன்றம் நடப்பதே திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புதிய பாதையில். இப்பதான் புதிய பாதையே போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்களா அவங்கள? நன்றி நன்றி நன்றி. அதைத்தான் மிக அழகா சொல்லியிருக்காங்க. கம்பீரமான பேச்சு, கம்பீரமாகவும் இருக்காங்க. அம்மா கார்த்திகா வாங்க. இங்கு வருகை தந்து எங்களை வாழ்த்தும் தலைவர் பெருமக்களுக்கும், எம் அன்பு மாணவ செல்வங்களுக்கும், எம் திருநங்கை தாய்மார்களுக்கும், சக தோழியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் சமூகத்தில் திருநங்கைகளை ஏற்றுக்கொண்டனர் தான். ஏத்துக்கலன்னு இந்த அம்மா சொல்லிட்டு போகுது. 9ஆம் கிளாஸ் வரைக்கும் போன இந்த அம்மா உடற்கூறு அறிவியல்ல ஆண் பெண் பத்தி நடத்தல அப்படின்னு சொல்றாங்களே, கொஞ்சம் 11ஆம் வகுப்பும் போயிருக்கணும். அங்க கலைமாமணி திருநங்கை நர்த்தகி நடராஜனுடைய வாழ்க்கை வரலாறு முழு பாடத்தை அந்த அம்மா ஏதோ பேசலான்னு பேசுது. மைக்க பார்த்தாலே அந்த அம்மா பொய்யான பொய் தான். எங்க மைக்க பார்த்தாலும் பொய். நீங்க சொல்லுங்க. சமுதாயம்னா நம்ம என்ன நினைச்சு போனா அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் அங்க கட்டி வச்சிருப்பாங்க, சமுதாய நலக்கூடம். சமுதாய நலக்கூடம் உண்மைதான், அது வேடிக்கையா சொன்னாலும் சமுதாய நலக்கூடம் தான். அந்த சமுதாய நலக்கூடத்துல யார் வருவாங்க? பல குடும்பங்கள்ல இணைஞ்சு காது குத்து, கல்யாணம், திருமணம்னு ஒன்று கூடி அந்த சமுதாய நலக்கூடத்துக்கு வருவாங்க. அதே போல இங்க பல குடும்பங்கள்ல இருந்தோ, பல சமுதாயத்துல இருந்தோ மாணவ செல்வங்களும் பல பெரியவர்களும் இங்க திருநங்கைகள் பேசுற பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்காங்களே. இதை விட வேற என்ன சாட்சி? இதை விட என்ன சாட்சி வேணும்? எவ்வளவு அழகா குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்க, கையை தட்டுறாங்க, உசுங்கிறாங்களா அசுங்கிறாங்களா இல்ல ஒருவேளை மெதுவா சொல்றீங்களா? எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்கறாங்க. கார்த்திகா உன் பேச்ச சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை நடுவர் அவர்களே நாங்க அந்த மாதிரி காதுதான் வந்து நினைச்சேன். கண்ணு கூட கொஞ்சம் பியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுவரை பாத்தீங்களா? தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த கலைமாமணி விருது வாங்கின திருநங்கை நடுவர் தமிழக அரசால் ஏற்றுச்சு. அப்புறம் என்ன பத்தி சொல்லுது. அப்புறம் பூசாரியா பாக்குறாங்க அப்படின்றீங்க. எதுக்குமே வந்து ஒரு தொடக்கம் வேணும். தொடக்கம் என்னன்னா, அதை விட பூசாரின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி பேச வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து கேபிள் டிவி இருக்குதா அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சன் டிவி கனெக்ஷன் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்ற ஒரு அந்த பேர் தான். அந்த சன் டிவில எல்லாருமே குடும்பங்கள் வந்து பார்க்குற ஒரு நேரத்துல, பல குடும்பங்கள் பார்க்குற ஒரு நேரத்துல ஒரு தொலைக்காட்சியில
ஒரு நீண்ட ஒரு நெடுந்தொடர்ல ஒரு திருநங்கை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே நடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கௌரவம் அவங்களுக்கு. அதையே நீங்க கவனிக்கல, எனக்கு புரியலையே. அது எப்படி நடிச்சிருக்காங்க? சரத்குமாருக்கு பொண்ணா தானே சொல்றீங்க? சரத்குமாருக்கு பொண்ணா? இல்ல இல்ல, நாடகத்துல. இன்னும் எந்த காலமா இருக்கிறீங்க நீங்க? காலம்லாம் மாறி போச்சு. 2020 காலம் மாறி போன இந்த காலத்துல இந்த சமூகம் நம்மை சகோதரியாக, தாயாக, மகளாக, காதலியாக, மனைவியாக, ஏன் கடவுளாகவே ஏற்றுக்கொண்டது. நல்லா கவனிக்கணும், காதலியாகவும் ஏத்திருக்கு. ஆமா நண்பர்களே, என்கிட்ட உதாரணம் இருக்கு. கடவுளாக ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து தர்மம் பண்றவங்க வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் பண்ண வரல. அவங்க நம்ம கையில ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு குடும்பத்தோட விழுறாங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு குடும்பத்தோட விழுந்துருவாங்க. ஏமா உன் கையில ஒரு 1 ரூபாய் கூட இருந்தாங்க. எத்தனை 1 ரூபாய் அந்த பையில தேடி அதை வாயில கடிச்சு டங் 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 அந்த வளையலை குத்தி கொடுத்தா அதை அப்படியே வாங்கி அந்த காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அதில் பர்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் வேற இவங்க கொடுத்தோம் வச்சோன்னு இல்லை, இது ஒரு மஞ்சள் துணியில கட்டி உன் பீரோவில் எடுத்து வச்சீங்கன்னா செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம். நடுவர் அவர்களே, கடவுளாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் கடவுளாக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப சோசியல் மீடியால டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த டிக்டாக்ல நம்ம மக்கள் பண்ற எத்தனை வீடியோவுக்கு எவ்வளவு கமெண்ட், லைக், டூயட், ஏன் அந்த டூயட் பண்றாங்க? அப்ப அவங்க காதலியா தானே ஏத்துக்கிறாங்க. டிக்டாக் மூலமா நிறைய காதலர்கள் உண்டு. இங்க பாத்தீங்கன்னா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 என்னுடைய எதிரணியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசின அந்த அம்மாவை லியோனி ஐயா பட்டிமன்ற பேச்சாளரா ஏத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ஊர்களுக்கும் போய் பேசியிருக்காங்க. இந்த சமூகம் உங்களை ஏத்துக்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? அதுக்கு அடுத்தது பச்சோந்தி. அதுக்கு அடுத்ததுமா உங்க பேர் என்னமா? நடுவில் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அம்மா பேர் பிரியா. பிரியா இல்ல பிரியா. அவங்க பேரு பிரியா மட்டும் இல்ல, காஞ்சனா பிரியா. காஞ்சனா பிரியா. காஞ்சனா பிரியா அப்படிங்கிறது பிரியான்ற பேருக்கு முன்னாடி காஞ்சனா அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சிருக்குன்னா அவங்க அந்த காஞ்சனான்ற படத்தை நடிச்சதன் மூலமா அவங்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பிரபலம் இல்ல. அந்த அம்மா கூட ஒரு நாள் டி நகர் போயிட்டேன். ஏமா தள்ளுமா, என்னை தள்ளி விட்டுட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் ஒரு ஓரமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கையில கொஞ்சம் தள்ளி போவேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த அம்மா ஹீரோயின் வரலட்சுமி. ஒரு சினிமா துறையில பட்டி தொட்டி எங்குமே பேசப்பட்ட ஒரு காஞ்சனா திரைப்படத்தின் மூலமா எல்லோருடைய மனதிலும் திருநங்கைகள் பற்றிய புரிதல் ஏற்பட்டது. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பின்னாடி இருந்த ஒரு அண்ணா மறைக்குது, தள்ளி உட்கார் அப்படின்னாரு. படம் பாதி போக போக பாப்பா தள்ளுமா, அவருக்கு அந்த புரிதல் ஏற்படுது பாருங்க. அந்த ஒரு திரைப்படத்தின் மூலமா அழகா சொல்லியிருக்காரு. பாப்பா பீப்பான்னு சொல்றாரு. அதை விட ஒரு படம் வரும்போதும் அந்த படத்தோட பேர் நமக்கு ஒட்டிக்கும். நம்ம ஆயாங்க பேர் வந்துட்டு அதை புறாங்க பாரு, ஒருதலை ராக அக்காங்க, ஒருதலை ராக அக்காங்க. அப்படியே ஒரு ஜெனரேஷன் மாறும். இதோ போறாங்க பாரு, பருத்தி வீரன் அக்காங்க. அப்படியே ஒரு ஜெனரேஷன் மாறும், காஞ்சனா அக்காங்க போறாங்க பாரு. அந்த படத்துல என்ன சொல்றாங்களே இல்லையோ, நமக்கு ஒரு அடைமொழி வந்துட்டே இருக்கும். சொல்லுங்க. அடுத்ததா வடச்சென்னையோட சிங்கப்பெண் சார் தேராய காலேஜ் பக்கம் அவங்க வண்டி அவங்க ஆட்டோ போச்சுன்னா, ஷேர் ஆட்டோ போச்சுன்னா பசங்க எல்லாமே சிங்கப்பெண்ணே அப்படின்னு கத்துவாங்க. வட சென்னையில ஆட்டோ ஓட்டுற திருநங்கை, இவங்க ஆட்டோ என்னைக்குமே காலியா போகவே போகாதுங்க. இவங்க ஆட்டோ என்னைக்குமே ஃபுல்லா தான் போகும். எல்லாமே இளைஞர்கள் கூட்டமா இருக்கும், நிரம்பி வழியும். பின்னாடி சீட்ல முதல்ல யார் எங்க ஏறுவாங்க? பின்னாடி சீட்ல ஏறுவாங்க.
ஆனா முதல்ல முன் சீட்ல 2 பக்கம் உட்கார்ந்து ஒரு சமூகம் ஏத்துக்கலனா உங்க ஆட்டோ ஃபுல் ஆகுமா? அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, HIV-யால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வந்து CD4 கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் ART கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு ART கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆமா, நான் நினைக்கிறேன் இவங்க டே டு டே அப்டேஷன்ல இல்ல ஏதோ HIV-யா ART-யா 3000 பேருக்கு வந்துதா 250 பேப்பர்ல வந்து போய் இப்போ HIV-யால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ART கூட்டு மருந்து தொடங்க சொல்லி சட்டம் வந்திருக்கு. அப்போ ஒரு துறையில நம்ம திருநங்கைகள் எல்லா துறைகளையுமே நம்ம வந்து சாதிச்சுட்டு தான் இருக்கோம். சட்டத்துல பாத்தீங்கன்னா வக்கீலாவும், நீதிபதியாவும், மருத்துவத்துல பிசியோதெரபிஸ்டாவும், ஒரு அம்மா வக்கீலா இருக்காங்க, ஒரு அம்மா ஒல்லியா சகப்பா மினுமினு சத்தியஸ்ரீ சர்மிளா என் தங்கச்சி வக்கீலா கொடி கட்டி பார்க்கறாங்க. நடுவர் அவர்களே, அவர்களுடைய உடல் அமைப்பை பார்க்காதீர்கள், அவருடைய வாத திறமையை பாருங்கள். நிச்சயமா உடல் அமைப்பை பார்க்காதீர்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு 100% தகுதி இருக்கிறது. எங்க திருநங்கைகள் வந்து அதாவது நாங்க இப்பதான் முன்னேறிக்கிட்டே வரும்போது நீங்க வந்து எங்களை ஏத்துக்கலன்னு சொல்லாதீங்க. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு திருநங்கைகளுக்கும் சுயமரியாதை முக்கியம். சுயமரியாதையோடு நாம் வாழ்ந்தால் சமூகம் நம்மளை ஏற்றுக்கொண்டுதான் உள்ளது. இப்ப இன்னைக்கு இந்த ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம வந்து புதிய பாதையில அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்ம சுயமரியாதையோட வாழ்ந்து இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை முளைக்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர். கன்னி பேச்சு 2 பேர்னு சொன்னோம். இதுல ஏதாவது ஒரு கன்னி பேச்சு வந்திருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா வரலைன்னா சொல்லுங்க. மிக அழகா சொல்லியிருக்காங்க, எடுத்து தகவலை கரெக்டா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சொன்ன அத்தனை பொய்யவும் உடைச்சி எடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றீங்க, என்ன ஏத்துக்கிட்டாங்க? நான் வரேன். காஞ்சனா பிரியாவா? வரேன். தங்கம் என்ன அழகு பார்த்தீங்களா? வாய்ப்புக்கு நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், சக பேச்சாளராக அமர்ந்திருக்கும் என் திருநங்கை தோழிகளுக்கும், புதுமையே புலவராக கொண்டு வந்திருக்கும் என் புலுவாண்டி பேச்சாளர் அவர்களுக்கும், புழுவாண்டி மட்டும் இல்ல பூச்சாண்டிகளும், எங்களை ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கும் என் மூதாதையர்களுக்கும், என் மாணவ கண்மணிகளுக்கும், எங்களுக்கு வாய்ப்பளித்துள்ள லயோலா கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி. கைத்தட்டு பலமா இருக்கு. ஏன்னா நடிகை இல்லையா? ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு, சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களை. கண்டிப்பா, ஏன்னா இந்த ஒரு 10 நிமிஷத்தை என்னோட பொன்னான நேரமா மாத்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க ரொம்ப கதையா அளந்தாங்க. காஞ்சனா புகழ் வந்தது, எங்களுக்கு வந்து ART கிடைச்சது, எங்களுக்கு CD4 கிடைச்சது, எல்லாம் எங்க கிடைச்சது? எதுவும் கிடைக்கல. கனவுல தான் கிடைச்சது. காஞ்சனா புகழ்ன்றது நான் படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது. எனக்கு உண்டான ஒரு படத்துல நடிச்சதுக்கு உண்டான புகழ் தான். பட்டம் இல்ல, படம். அந்த புகழ் வந்துட்டு எனக்கு நிரந்தரமான ஒரு சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இந்த மாதிரி படிச்சு முதுகலை பட்டதாரிகள், இளங்கலை பட்டதாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க திருநங்கைகள் சமுதாயத்துல. ஆனா அவங்களுக்கும் அந்த சமுதாயம் ஏற்றுக்காத ஒரு காரணத்தினால இன்னைக்கு வேலைகள் இல்லாம இன்னைக்கு கடைக்கடையா பிச்சை எடுக்கிறதும், தவறான பாலியல் தொழில நிக்கிறதுமா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு முதுகலை பட்டதாரிகளுக்கும் இளங்கலை பட்டதாரிகளுக்கும் வேலை கொடுத்து இன்னைக்கு சமுதாயம் ஏத்துக்குச்சுங்களா? எங்க இல்ல. ஒரு கார்பரேட்ல ஒரு திருநங்கை வேலையை போய் கேட்கறாங்க, வேலை சரின்னு சொல்லிட்டாங்க. கடைசியா கூப்பிட்டு எங்க கிட்ட இருக்கிறது 2 டாய்லெட்டு, ஒன்னு மேல் டாய்லெட்டு, ஒன்னு ஃபீமேல் டாய்லெட்டு. இந்த அம்மா எந்த டாய்லெட்ல போவோம்? அங்கேயும் பாருங்க சமுதாயம் எப்படி ஒதுக்குது. தண்ணி குடிக்காத போகணும். அந்த தண்ணி நம்ம போயிட்டு ஒரு தண்ணி கிளாஸ தொட்டா கூட திருநங்கை அவங்க தொட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மஞ்சள் தண்ணியை தெளிச்சு, அதுக்கு குங்கும மஞ்சள் வச்சு ஒரு பூஜையை பண்ணி, அதுக்குன்னு ஒரு சாங்கியத்தை பண்ணி கிளாஸ் ஓர எடுத்து வைக்கிற சமுதாயம் அப்படி இல்லாம பண்றாங்க. நடக்குது. அடுத்தது வந்துட்டு ஆட்டோ ஓட்டுநர், இவங்க வைஷ்ணவி அவங்களை பத்தி சொன்னாங்க.
ஆனா வந்துட்டு ஆட்டோ ஓட்டுன்றத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க வீரமங்கை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருநங்கைகளோட வழிகாட்டி, அவங்க வந்து சிங்கப்பெண், எவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க. ஆனா அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுறதுல படுற கஷ்டங்கள் அவங்களா வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நிறைய இடத்துல வந்துட்டு இவங்க ரியாலிட்டி ஷோஸ், அதுக்கப்புறம் சன் டிவி அத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரியாலிட்டி ஷோஸ்ன்னு பாத்தீங்கன்னா திருநங்கைகள்ல எவ்வளவு பேர் வந்துட்டு வாய்ப்புகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா லைலா கல்லூரியில இன்னைக்குதான் வந்துட்டு கோல போட்டிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒலிம்பிக்ல இது பண்றதுக்கான நிறைய விஷயங்களை 5 பேர் ஒலிம்பிக்ல போக போறாங்களா? 5 பேர் ஒலிம்பிக்ல போக போறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அதை விடையும் மேல திறமையானவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆங்கரிங்க்கு வந்து திறமையானவங்க இருக்காங்க, நிறைய பேர் டான்சிங்ல திறமையானவங்க இருக்காங்க, நிறைய பேர் பேச்சுகள்ல திறமையானவங்க இருக்காங்க. ஏன் அந்த சமுதாயம் வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த டிவி ஷோக்கள் எங்களை காமிக்கிறத தவிர இல்லையே. ஆனா வந்துட்டு அந்த இடத்துல தொடர்ச்சியா எங்களோட நிகழ்ச்சிகளை கொண்டு வரது இல்ல. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கா? சூப்பர் சிங்கர்ல வாய்ப்பு இருக்கா? இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின என்னோட சக பேச்சாளர் அழகாக பாடக்கூடியவர். ஆரம்பிக்கும் போது அழகான பாடல் வரியில தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க சூப்பர் சிங்கர்ல நிக்க வச்சு அந்த மாதிரி பாடுவாங்க. அவங்களுக்கு குரல் மட்டும் ரொம்ப அழகு. குரல் வலிமைய, குரலோட திறமையை காமிக்கிறதுக்கு உண்டான வழிகளை எங்கேயுமே எங்களுக்கு இது பண்ணல. அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு போயிடலாம். குடும்பமும் ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கம். ஆமா. சமுதாயம் வந்துட்டு என்ன எப்படி வந்துட்டு நம்மள சித்தரிக்குதோ அதை பார்த்துதான் வந்து நம்மள குடும்பமும் ஏத்துக்கும். கண்டிப்பா. சமுதாயம் வந்துட்டு நம்மள எப்படி சித்தரிக்குது? ஒரு மாந்திரிகவாதியா, ஒரு பாலியல் தொழில் செய்யறவளா, கடைக்கடையா ஏறி பிச்சை எடுக்கிறவளா? சமுதாயம் வந்து குடும்பத்துக்கு முன்னாடி பெரிய பொட்டு, மூஞ்சி நிறைய மஞ்சள், தலை நிறைய பூவு, அப்படிதான் அந்த ஸ்வேதாமா வரும். அது நந்தினியில குஷ்பு அழகா வரும், இந்த அம்மா மந்திரவாதி மாதிரி வரும். அதேதான். அந்த மாதிரியான சித்தரிப்புகளால குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு திருநங்கைகள்னாலே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு பெத்த பிள்ளைய கூட வந்துட்டு அவங்க வந்து அரவணைக்கிறது கிடையாது. சமுதாயம் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட குடும்பமும் ஒரு சமுதாயத்துல அங்கமா இருக்கிற ஒரு குடும்பமும் நம்மளை ஏத்துக்கும். இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு திருநங்கை ரோட்ல அழகா, பொம்பளைய விட அழகான ஒரு திருநங்கை நடந்து போகுது. ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் நிக்கிறாங்க. கிட்ட போது கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு பொம்பளை வருது நினைக்கிறாங்க. அக்கா என்ன கூட, என்ன கூட, இவ்வளவுதான் கேட்டுச்சு. நம்மளுடைய வழக்கம். அந்த பொண்ணு கையில இருக்கிறதெல்லாம் போட்டு ஐயோ அந்த அலறி பயந்து ஓடுற மாதிரி சமூகத்துல இந்த அம்மா சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம பயப்படுற மாதிரி இருக்கிறோமா சொல்லுங்க? இல்ல, கிடையாது. நம்ம வந்துட்டு கிடையாதுமா. நம்ம ஒரு பெண்மைக்கு இலக்கணமா இருக்கிறோம். பெண்மைக்கு உண்டான அனைத்து மன இதோட இருக்கிறோம் நம்ம. ஆனா சமுதாயம் நம்மளை ஏத்துக்கிறது கிடையாது. ஒருவேளை நம்ம அப்பா கூடவோ இல்ல அண்ணா கூடவோ நம்ம ரோட்ல நடக்கும் போது சமுதாயம் என்ன சொல்றது? என்னடா அவரை பார்த்து அப்பாவை பார்த்து கேட்கறது, அண்ணனை பார்த்து கேட்கறது, என்ன உச நல்லா கூடுன்னு போறியா, எவ்வளோ? ஒரு சமுதாயம் பார்த்து கேட்கிற கேள்வி அப்பாவை கூட போகும்போது இந்த மாதிரி நீ வந்து நான் உச கூட்டிட்டு போறியா, எவ்வளவு ரேட்டுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளோட தகப்பனா நம்மளை ஏத்துப்பாங்களா? சமுதாயம் அந்த இடத்துல நம்மள புறக்கணிக்குது. இன்னொரு விஷயம், நிறைய இடத்துல வந்துட்டு சினிமால நல்ல சான்ஸ் கிடைக்குது, நல்ல பேனர் கிடைக்குது, நிறைய பெரிய வந்துட்டு நிறைய சீரியல் எல்லாம் சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய படங்கள்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடுவர் அவர்களே சொன்னாங்க, ஊரோரம் புளியமரம், அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ். அந்த பாட்டை கடைசியில கேட்டீங்கன்னா தெரியும். நாயனாரே நீங்க உதறீங்களா, நான் உதவா. எவ்வளவு அழகான நம்மளோட வசீகர குரலை நாயனாரே நம்ம அப்படியே பேசுறோம். சொல்லுங்கம்மா. ஐம்படத்துல 9 அந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகள். திரை உலகம் தான் நம்ம எப்படி வாழறோம், நம்மளோட நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போற ஒரு விஷயம். அந்த திரையுலகமே நம்மளை பத்தின தப்பான புரிதல்களை ஏற்படுத்தும் போது சமுதாயம் எப்படி நம்மளை ஏத்துக்குச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா ஒரு கவிதையோட நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. மலராத மொட்டுக்கள், என்னை தொடுவதென்றால் உனக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அருவருப்பு, என்னை காணும் போது உனக்கு மட்டும் ஏன் உள்ளுக்குள் அவ்வளவு நகைப்பு, இதோ இங்குதான் நீயும் பிறந்தாய் நானும் பிறந்தேன், மாதங்களில் நம் இருவருக்குமே 10 தான், நீ விழுந்த அதே கருவறையில் தானே நானும் விழுந்தேன், குழந்தையாய் இருந்தபோது உனக்கும் தாய்மடி எனக்கும் தாய்மடி,
தாளாட்ட மறந்ததில்லை. ஒரே விரல் பிடித்து நாம் ஊர்ந்து சென்ற வீதிகளும் உனக்கும் எனக்கும் ஒரே இருக்கை தந்த பள்ளிகளும் இன்று என்னை மட்டும் ஏன் தள்ளி வைத்து பார்க்கிறது? தவம் கிடந்து பெற்ற தாய் கூட என்னை தவறென்று ஒதுக்கியது ஏன்? உறவுகள் கூட என்னை தங்களின் குலத்தில் பிறந்த பாவமாய் பார்ப்பது ஏன் ஏன் ஏன்? நன்றி. வாய்ப்பு. இந்த அம்மா பேசுறதுக்கெல்லாம் பதிலடி பயங்கரமா கொடுத்துட்டாங்க. டூலெட் போர்டு தொங்கும். அது ஆணுக்கான டூலெட் போர்டு, பெண்ணுக்கான டூலெட் போர்டு. நம்ம உள்ள போய் வீடு கேட்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படிங்க வீடு கொடுக்கறது? எங்களுக்கு 2 பையன் இருக்கிறான், உன் பையன் பொத்திக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண போறோம்? டாய்லெட்ல போர்டு தொங்கும். உள்ள போவோம், வாசல்ல ஒரு சுலா இன்டர்நேஷனல் ஒரு அம்மா உட்காந்துருக்கோம். அவங்க உனக்கு ஃப்ரீ தான் போடணும். எங்க போறது? ஆம்பளையில போனா லைனா நிற்பான், பொம்பளையில போனா உட்கார்ந்து பொம்பளைலாம் எந்திரிச்சிடுவேன். என்ன பண்றது? போக முடியாது. எந்த இடத்துலையுமே நமக்கானது எதுவுமே தொங்குறது இல்லை. அதனாலதான் நாம இன்னும் ஒதுங்கியே இருக்கோம். அழகா சொல்லிச்சு பாப்பா. அதோட அழகை விட ஒரு படி மேலேயே பேசிருச்சு. காஞ்சனா பிரியா, நன்றி பாப்பா. சார போறாங்க பாப்பா, வாங்க. வரா பாபி ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க. ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல் நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எவ்வளவு என்பேன். தாயே தமிழை உனக்கும் இதோ என் அணியினர் உண்மைக்கு உண்மையாகவே இருக்கும் யாவருக்கும், அதே போல் உண்மைக்கு மாறாக வந்திருக்கும் பேச்சு அணிவருக்கும், மூத்த திருநங்கைகளுக்கும், அதே போல் மாணவ சகாக்களுக்கும் என் 10 வருடம் போய்க்கம் சொல்லுகிறேன் வணக்கம். இதுவே வணக்கம், அற்புதமான வணக்கம். இதுவரை யாராவது இந்தியாவில் இந்த மாதிரி வணக்கம் சொல்லிருக்காங்க? இது பரா வணக்கம். சொல்றீங்களே, எப்ப ஏத்துக்கல? இப்பவா? எப்ப ஏத்துக்கல? இதோ உங்களை அழகரிச்சு இந்த மேடையில உட்கார வச்சிருக்காங்களே, இப்ப ஏத்துக்கலையே என்ன? அதானே, உங்களையும் உட்கார வச்சிருக்காங்க. இந்த டிவில சித்தரிக்கிறாங்க மேடம் சொல்றாங்களே. ஆமாங்க, சித்தரிக்கிறாங்க, செய்யறாங்க. யார் இல்லைன்னு சொன்னா அதே மாதிரி நல்ல மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. அது சொல்ல மாட்டீங்களா? எப்ப சொல்லுவீங்க? இவங்கள சித்தி அப்படி கூப்பிட்டு ராதிகாக்கு பதில் இவங்க திருமணமா? இவங்களை கூப்பிட்டு மந்திரம் பண்ண சொன்னாங்களா, தந்திரம் பண்ண சொன்னாங்களா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. 10 நிமிஷம் நீங்க 2 நிமிஷம் பேசுறீங்க, 2 நிமிஷம் நான் பேசுறேன். 2 நிமிஷம் கூட எல்லாம் ரொம்ப தவறு. சரி, என்னுடைய பேச்சை கணக்குல கழிச்சிருங்க. இது விஷன் 2020ங்க. அப்துல் கலாம் கனவு கண்ட உலகம். இன்னைக்கு நாங்களாம் தனியார் நிறுவனத்துல போய் பணிபுரிகிறோம். ஆமா, நிறைய பேர் நன்னடத்துல வாழ்றாங்க. என்ன நான் போனதால 3 திருநங்கைகள் வேலை செய்யறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எதனால? என் நடத்தைதான் காரணம். அந்த நடத்தை இல்லைன்னா எப்படி சேர்த்துப்பாங்க? நடத்தை கொடுங்க. போகும்போதுல நான் இப்படிதான் இருப்பேன், ரூல் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? எத்தனை போய் கதவு தட்டிட்டு வந்தீங்க? அழகா ஒரு குதிரைவால் போட்டு போனோம். முடி இப்படி விட்டுட்டு இந்த சைடுல கொஞ்சம் விட்டுட்டு பின்னாடி விண்டோ, அந்த விண்டோல ஒரு பார்டர், அந்த பார்டர்ல ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு உணவு, உடை, இருப்பிடம், அந்த 3மே எந்த சமுதாயம் கொடுக்குதோ அங்கதான் மக்களால வாழ முடியும். அங்கதான் அங்கீகரிப்பு இருக்குது. திருநங்கைகளுக்கு இந்த விஷயம் கிடைக்காமல இந்த இடத்துல வாழ்றீங்க. போய் நாட்டுல போய் தங்குங்க. எத்தனை பேர் குடிபெயர்ந்துருக்கீங்க மற்ற நாட்டுக்கு? போலியே, தமிழ்ல தானே இருக்கீங்க. அப்ப தமிழகத்துல நித்யானந்தா ஊருக்கு போங்க, இந்த போல எங்க இருக்கிறீங்க? வாழ்க்கையில போராட்டத்தை சந்திச்சு அதுக்கு நிறைய வெற்றிகளை கண்டுக்கிறீங்களே, அப்புறம் என்ன? இந்த மேடம் சொன்னாங்க நடுவர் பிக் பாஸ்ல ஏத்துக்கவே இல்லையா? ஏமா வடநாட்டுல பிக் பாஸ்ல லட்சுமி திருப்பதி நான் சொல்லலம்மா, அந்த மாதிரி சொல்லி இல்ல நீங்க தான் சொன்னீங்க மாறக்கூடாது. நீங்க சொன்னீங்க ஏத்துக்கலன்ட்டு. இது பிரபல
ஷோலி ஏத்துக்கிறாங்களே, லட்சுமி திருப்பதி போயிட்டு வந்திருக்காங்களே. ஆ. ஏன்னா அந்த இடத்துல சென்சேஷன் இருக்குது. பாருங்க. தேங்க்யூ மேம். இந்த மாதிரி சினிமா துறையில நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. ரீசெண்டா நாடோடிகள் 2 ஒரு திருநங்கை போலீஸ் வரலாறே காட்டியிருக்கிறாங்க. நாடோடிகள் 2 அஞ்சலி நடிப்பு என்ன மாதிரி நடிப்பு? நமிதா சொல்லணுமா? இடுப்பையே அப்படி உடுக்க மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, சமுதாயத்துல வந்து இயற்கைன்னு சொல்றதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் உங்களுக்கு ஏங்க நல்ல ரெக்கார்டு கொடுத்துச்சு? உங்களுக்கு ஏங்க ஆதார் கார்டு கொடுத்துச்சு? உங்களுக்கு ஏன் 500 பேருக்கு வீடு கொடுத்துச்சு? எல்லாம் தொடக்கம் தான், இனிமேல் நடக்கும். அவங்க ஏற்க தொடங்கியிருக்காங்கல்ல. எத்தனை திருநங்கைகள் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல? 6 லட்சம் திருநங்கைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷத்துல 6 லட்சம் இருக்கிறாங்க. ஆனா 10 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? அதுக்கு 10 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா கார்டையும் திருப்பி கொடுத்துருங்க. மக்கள் வளர வளர ஜெனரேஷன் மூவ் ஆக திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதை வந்து நீங்க மறுப்புன்னு சொல்லவே முடியாது. கவர்மெண்ட் பிளேஸ்ல போனீங்கன்னா நம்ம ஆளுங்க சொல்றாங்க எங்களை மதிக்கவே மாட்டாங்களா, போப்போன்னு சொல்றாங்க. மேடம், நீங்க ஒழுங்கா லைன்ல நிக்கிறீங்களா? இல்ல டோல்கேட்ல பணம் கட்டுறீங்களா? ஒரு அம்மா பேப்பர்ல திருநங்கைகளுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும். 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 2ஆம் தேதி காலையில போகுது சமூக நலத்துறைக்கு. என் பென்ஷன் எங்க? இல்லம்மா, அதுக்கெல்லாம் சில ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் இங்க பேசாத. தோபார் பேப்பரு. என் பென்ஷன் எங்க? அதான் அந்த அம்மா அழகா சொல்றாங்க. அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குன்னு தெரியலம்மா. அதுதான் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம எனக்கு வேணும் யார் கொடுப்பா? அதோ இந்த மேடம் கவுன்சில் இருக்கிறாங்க. ஏமா நீங்க டைரக்டா போய் சீட் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணீங்களா? ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. முதல்ல கழக அமைப்பை போய் மீட் பண்ணாங்க, உறுப்பினரா இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளருக்கு 4 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் 950 வாட்களை வெற்றி பெற்றிருக்காங்க. நாம என்ன பண்றோம்? நேர டோல்ல போய் நிக்கிறோம், கதவை திறப்போம். கோயிலுக்கு போறம்ப ஒரே வார்த்தை, கோயிலுக்கு போறப்பான்னு சொன்னதான் அவனுக்கு தெரியும். எங்கன்னா போங்க, உங்ககிட்ட என்னால சண்டை போடுறது. ஆளுநருக்கு ஃப்ரீ, முதலமைச்சருக்கு ஃப்ரீ, உங்களுக்கும் ஃப்ரீ. இந்த மாதிரி சமுதாயம் ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏத்துக்கல சொல்றீங்களே. இந்த சங்கரி மேடம் சொன்னாங்க, இது போல ஏஆர்டில வந்து 250 பேர் கொடுத்துட்டு நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாட்டினோட வளர்ச்சி என்னன்னு தெரியுங்களா? எத்தனை இளைஞர்கள் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து எம்ப்ளாய் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் சுயதொழில் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வந்து குடும்பத்தோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கணக்கெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க திருநங்கைகளுக்கு எத்தனை விஷயம், எத்தனை துறைகள் நம்ம சாதிச்சிருக்கோன்றதை பார்த்து தான் வளர்ச்சி சொல்ல முடியும். ஏத்துக்காம நாம ஒண்ணு உடைய போட முடியாதாச்சு, ஏத்துக்காம ஒண்ணு நடக்க முடியாதாச்சு. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் செய்யும். எனக்குங்க நீங்க வந்தீங்க திருநங்கைக்கு, நான் கேட்கிறேன், ஆதிகாலத்துல இருக்கீங்க, ஆதிகாலத்துல போராடுறீங்களா? யார் வர சொன்ன? ஏன் வந்தீங்கன்னு கேட்கறாங்க அந்த அம்மா. அதே போல 0.001% இந்த வேலை வாய்ப்பு திருநங்கைகள் வேலை செய்கிற இந்த தமிழ்நாட்டுல இப்போ 1.2 அதிகரிச்சிருக்குது. அது தெரியுங்களா? தமிழகத்துல எத்தனை திருநங்கைகள் எத்தனை துறையில கண்ணுக்கு மறைவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிடுவீங்க. பாயிண்ட் தான். எத்தனை திருநங்கை மூத்தவர்கள் அதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆமா. இன்னைக்கு ஒரு பிரித்திகா யாஷினி பைக்ல எஸ்ஐயா போறாங்க, ஒரு சத்யஸ்ரீ சர்மிளா லாயரா உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த சூழ்நிலையை எத்தனை பெரியவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மறந்துடுறாங்க இவங்க. அதே போலதான் டாய்லெட் சொன்னாங்க. ஒரு தனியார் நிறுவனத்துல போனா டாய்லெட் பிரச்சனை வருதுன்ட்டு. கிடையாது நான் சொல்றேன். அது அந்த காலமா இருக்கலாம். இப்பெல்லாம் இதே இங்க எஸ்பி சினிமாஸ் கோஆபரேட்லயும் சரி, நீங்க போய் பாருங்க, ஒரு ஆணுக்கு டாய்லெட் இருக்கும், பெண்ணுக்கும் டாய்லெட் இருக்கும். அதே மாதிரி யூனிசெக்ஸ் டாய்லெட் இருக்குது. அண்ட் 3 பாலினம் எந்த பாலினமா தன்னை வந்து அங்கீகரிச்சிருக்காங்களோ அந்த டாய்லெட்ல போகலாம். அதுக்கு பிரச்சனையும் வேணாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு முன்னாடியா இருக்குது. அவங்க ஏத்துக்கலையா? அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் தயாரா இருக்கிறாங்க ஏத்துக்கிறதுக்கு, இன்னமும் ஏத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இருங்க சொல்றேன்.
அதே போல பொதுத்துறையில பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு வந்து நிறைய திட்டங்களை வகுத்திருக்காங்க. அந்த திட்டங்களை போய் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வீடும் கிடைச்சிருக்குது, உங்களுக்கு மாசம் பென்ஷனும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்வதற்கான சமூகமும் ஏற்படுத்திருக்குது. நீங்க இருக்கிற வீட்டுல உங்க அக்கம் பக்கத்துக்கார என்னைக்கு உங்ககிட்ட பேசாம இருக்காங்களோ, என்னைக்கு உங்களை ஒதுக்குறாங்களோ அன்னைக்கு தான் நீங்க வந்து ஏற்கப்படலை. இது வரைக்கும் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்கனதா இருக்கும். அதே போல இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு என் உரைக்கு திரையிட்டு இதோ எதிரனுக்கு வழியிட்டு விழுகிறேன் பெறுகிறேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு அழகா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவங்க வந்துட்டு இன்னும் தெம்பா நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தளபதி உட்கார்ந்து இந்த பிஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, பிஞ்செல்லாம் அனுப்பிட்டாங்க. பின்னாடி நாயக்குமார் உட்கார்ந்துருக்காங்க, சுந்தரியம்மா மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நான் வச்சிருக்கிற பாயிண்ட், வாமாயம்மா ஆட்டோக்காரம்மா உன்னை வறுத்தெடுத்து அவமானப்பட்டு விட்டாங்க. பதிலுக்கு நீ கேட்கிற கேள்வியில கிளப்பிட்டாங்கம்மா. பேச்சுல பட்டைய கிளப்பலாமா? இருக்கிற ஆளெல்லாம் கிளப்பிட்டாங்க. சுத்தி பார்த்தா ஒரு மக்களை கூட காணோம். மாணவர்களே, எனக்காக ஒரே ஒரு உதவி மாத்திரம் செய்யுங்க. நாங்க பேச வந்தது எங்க மக்கள் கேட்கறதுக்காக இல்ல, நீங்க கேட்கணும்ன்றதுக்காக. அதனால இங்க இருந்து கலந்து போன மாணவர்களை கொஞ்சம் கூட்டி உட்கார வைக்க முடியுமா? வைஷ்ணவி மாணவர்கள் வந்துட்டு ஷிஃப்ட் கணக்கா மாறுவாங்க. இப்ப வெளியே போன மாணவர்கள் மதிய ஷிஃப்ட்டுக்கு கிளாஸுக்கு போயிடுவாங்க, புது மாணவர்கள் உள்ள வருவாங்க. மாணவர்கள் இருந்தாதான் இந்த அம்மா பேசுமா. கொடுமையிலையும் கொடுமை பாருங்க, காலி சேர பார்த்து பேசுறதுதான். சரிம்மா ஆரம்பிங்க. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? 8 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னை சுடர் மிக அறிவோடு படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் சொல்லை முன்வைத்து பொன் வண்டு போல 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பொன் வண்டு போல அமர்ந்து இருக்கும் நடுவர் அவர்களே, எங்களுக்கெல்லாம் நீங்க மலர் செண்டு போல, எதிரணிக்கு அணுகுண்டு போல. பார்வையாளர்களுக்கு வயல் நண்டு போல நீ உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் லைட்டா பெண்டு போல. உங்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன் வண்டு, திருநங்கை வண்டு. அதே மாதிரி பாருங்க, எதிரணியில இருக்கிற கலைமகள், அலைமகள், மலைமகள் என்ற மூதேவிகளுக்கு இது மன்னிச்சிருங்க, 3 தேவிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். குட்டையை குழப்பிட்டு 2 பேரும் உட்காந்துட்டாங்க, பட்டையை கிளப்பிட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற எங்க அணியில இருக்கிறவங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் 5 5 10 லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா கெத்துன்னு என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே. அதே மாதிரி பாருங்க, சமுதாயம் ஏத்துக்குச்சான். எங்க ஏத்துக்குச்சு? எது என் மக்கள் எல்லாம் உட்காந்து இருக்கிறீங்களே, உன் மனசாட்சி தொட்டு சொல்ல சமுதாயம் ஏத்துக்குச்சான். வாங்கடி போலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுதானே நடுவர் அவர்களே? உண்மை தீர்ப்பு. இன்னும் ஒருத்தர் பேசணும். ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. நம்ம கார்த்திகா சொன்னாங்க, நர்த்தகி நடராஜன் அவங்க எல்லாம் வந்து ஏத்துக்கப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பத்மஸ்ரீ விருது வாங்குறப்ப நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஓடி போய் பேட்டி எடுக்க போறாங்க. நீங்க திருநங்கையா இருந்து இந்த மாதிரி பெரிய சாதனையை படைச்சிட்டீங்களே, நீங்க வந்து உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறச்சு அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு, என்னுடைய பாலினத்தை அடையாளம் காட்டி நான் இந்த விருதை பெறவில்லை.
சொல்லிடுச்சு? அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த மாதிரி அந்த பாலினத்தை நான் அடையாளப்படுத்திருந்தேன், நான் இந்த விருது வாங்குற அளவுக்கு சாதனை படைக்க யாரும் இந்த சமுதாயம் விட்டுக்காதுன்னு சொல்லி மறைமுகமா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம் இவங்க கிட்ட வந்து இந்த அம்மா இன்னொன்னு சொல்லிச்சு, டோல்கேட்ல போய் நின்னுட்டு திருநங்கை வந்திருக்கேன், கதவு திறந்து விடணும். அந்த அம்மா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கும் போதே திருநங்கைன்னு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிச்சு. டோல்கேட்ல 50 ரூபாய் 3500 ரூபாய் கார்ல கொடுக்குது, 50 ரூபாய் டோல்கேட் கொடுக்காதான். அதே மாதிரி பாருங்க, கலைமாமணி விருது பெற்று நடுவர் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நடுவர் அவர்களே, நீங்கள் எந்த துறையை நோக்கி உங்களுக்கு அந்த கலைமாமணி விருது வழங்கப்பட்டது? நீங்க வந்து நல்ல ஆங்கர் பண்றவங்க, ஆங்கர் பண்றதுலயே ரொம்ப சிறப்பா ஆங்கர் பண்றவங்கன்ட்டு தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்ற நம்ம நடுவர் எத்தனை டிவி கலை நிகழ்ச்சியில ஆங்கரா இருந்துட்டீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சமுதாயம் ஏத்துக்குச்சான் அந்த அம்மா சொல்லிடுச்சு. ஒரு சால் ஒண்ணு போட்டு வந்துச்சு, சால் போட இன்னொரு அம்மா சால் போடல. இதுல வேற காதலியா ஒத்துக்கிறாங்களாம். ஆமா, யாரு அது காதலியா ஒத்துக்கிறாங்க? அந்த அம்மா சொல்லுது காதலியா இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். எத்தனை பேர் நம்மள வளைச்சு காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு அடி முடி வளரல, அதனால காதலியா ஏத்துக்கிட்டாங்களாம். நடுவர் அவர்களே, என்னுடைய இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு பையன் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னா, எனக்கு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த காலத்துல பொம்பளை பசங்க எல்லாம் நல்லா ஆபா ஓபன் படிச்சுட்டாங்க, நல்ல பெரிய பெரிய படிப்பு, பெரிய பெரிய ஆள் ஆயிட்டதுனால பெரிய பெரிய உதயோகத்தை நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட்ல சொந்த வீடு அது இதுலாம் இருக்கிற மாப்பிள்ளையா தான் தேடுறாங்க. அதனால எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நல்லது தானே. அதனால நான் என்ன சொன்னேன், டேய் உனக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நீ கிழ வயசு ஆயிடுவேன். எங்க ஆளுங்கள்ல யாருக்காவது கொஞ்சம் வாழ்க்கை இருக்க கொடுக்கறதா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே அவன் சொன்னா, சரிக்கா அப்போ நிலா மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க. நிலா மாதிரி? நிலா மாதிரியா? என்னடா இது அதிசயமா இருக்குது. நிலா மாதிரினா எங்கன்னா வளைஞ்சி தேய்ச்சி போற பொண்ணா பாக்கணுமோன்னு நினைச்சுட்டு டவுட் அவங்ககிட்டே கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி, அது என்னது பாத்து நிலா மாதிரி. நிலா தான் ராத்திரி வந்துட்டு காலையில போய். இவனுக்கு ஏன் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல இப்பதான் தெரியும். சரிடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகான ஒரு பொண்ணா பார்த்து, என்னடா பேசி முடிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டோவை காமிச்சா பேசுறது மட்டும்தான் உண்மையே இல்லை. அவன் வேலையா இதுல காதலியா ஏத்துக்கிட்டாங்களா இந்த அம்மா வந்து சொல்ல. வரிசையில நின்னாங்களாம். வரிசையில வேற நின்னாங்களாம். மூஞ்ச கிட்ட இந்த பஸ்ல பக்கத்துல நான் ஆட்டோ ஓடிட்டு இருப்பேன், பஸ்ல பெருசா பயணம் பண்றது வேற வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பாருங்க ஓடமும் வண்டியில ஏறும், வண்டியும் ஓடத்துல ஏறுன்ற மாதிரி நான் ஏதோ ஒரு நாளைக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போலான்ட்டு பஸ்ல ஏறி உக்காந்தா பக்கத்துல ஒரு பொம்பளை அது பாட்டுல வந்ததுமா, காதுல 2 ஹெட்போனை சொருக்கிட்டு சரின்னு வந்து உக்காந்துக்குச்சு. ஆஹா இந்த சமுதாயம் நம்மள ஏத்துக்குச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மனநீரோட நான் சந்தோஷத்தோட பயணம் பண்ணிக்கினே இருந்தேன், பேசிக்கினே இருந்தேன். அந்த அம்மா இப்படி பார்த்துச்சு, என்ன தோணுச்சுன்னே தெரியல, அப்படியே பேசிட்டு மூஞ்சி பார்த்துச்சு, மடிய வச்சிருந்த பேகெல்லாம் கீழே உழுது வாரி சூட்டி எடுத்துக்கிட்டா காலியா இருந்தா அங்க போய் உட்கார போயிடுச்சு. சமுதாயம் ஏத்துக்கு பிடிச்சு போயிடுவாங்க, சில பேர் இறங்கி வேற பஸ் பிடிச்சிடுவாங்க. இங்கே பாருங்களேன், மாணவர்கள் எல்லாம் எங்க அவங்க தனியா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடுவுல யாராவது நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க விடமாட்டாங்க, இடம் விட மாட்டேன்றாங்களா? எங்களுக்கு பழக்கம் இல்ல இந்த மாதிரி நடுவுல போய் உட்கார்ந்தா. அதே நேரத்துல பாதுகாப்பிலன்னு பயந்து உட்கார்ந்து இருப்பாங்களோ. இதுல சமுதாயம் ஏத்துக்குச்சான். ஆமா அந்த அம்மா வந்து வாய்க்கிலேயே பேச்சு அந்த அம்மா பொய்யா பேசுது. ஆமா பொய்யா அடுக்கடுக்கா எழுதி பேப்பர்ல வச்சுட்டு திக்கி தென்னி இவ்வளவு நேரம் வேற சொல்லுவாங்க. ஊருக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்கு. ஆமா ஒரு நேரம் கார்த்திகாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்களா இவங்களை நிறுத்தி, ஆசீர்வாதம். இவங்க 1 ரூபாய் கையில கொடுத்து அம்பானி வந்துட்டாரு பெரிய பணக்காரரா தலையில தட்டினாங்களா? ஆமா அங்க இருந்து பில்கேட்ஸ் ஃளைட் புடிச்சு வந்துட்டாரு இவங்களாண்ட 1 ரூபாய் வந்து வாங்குறதுக்கு. எத்தனை பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் அவங்க கிட்ட 1 ரூபாய் வாங்கி பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் ஆனவங்க ஏதோ கொஞ்சம் விரல விட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
மணி அடிச்சு சொல்றாங்க. தலைவருக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆமா கொடுமா. பட்டிமன்றத்துல லியோனி அப்புறம் வந்து பாப்பையா போச்சு. யார் மாதிரி பாப்பையாவா அவரு? சாலமன் பாப்பையா வரலையா? நீங்க கூப்பிட்டா வர மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூப்பிட்டா வர மாட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க தான் கூட்டி கொண்டு நீங்க உட்கார வச்சிருவீங்களே. ஏன்னா ஏத்துக்கல சமுதாயம் ஏத்துக்கல. அதுதான் இங்க அதிகமா சொல்ல வேண்டியது. நான் கேட்ட இந்த பட்டிமன்றத்துல வாய்ப்பு கிடைச்சிச்சோம், அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சோம், இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சோம். நிறைய பட்டிமன்றத்துல பேசுறாங்க, நல்லா பேசுறவங்க இந்த பட்டிமன்றத்தை நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சாலமையா பாப்பையா கூட்டி வந்து இந்த மாதிரி நடுவில் உட்கார வச்சுட்டு அவர் பேசுறாங்க உட்காந்துக்கிட்டாரு. ஏமா ஒரே ஒரு அடிப்பா நீ ரொம்ப பேசுற போதும், இதுவே உனக்கு அதிகமான வாய்ப்பு சொல்லி தோற்றுதான் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க ஏத்துச்சு சமுதாயம் பக்கம் பக்கமா இந்த அம்மா ஒரு எஃப்ஜிவிஐ நம்ம வேலை செய்யறேன். நம்ம ராஜா அப்படியே நடுவர்மா ஒரு நிமிஷம் ஒரு புக்கு எழுதி வச்சிருக்குது பேசுறதுக்கு. எல்லாம் இவங்க எல்லாம் வாய்க்கு வந்தது பேச வந்தவர்கள் நடுவர் அவர்களே. நான் வாழ்க்கையை பேச வந்திருக்கிறேன். ஒரு புத்தகம் பத்தாது. அம்மா வந்து சாய் போட்டு உட்காந்துக்கிறியம்மா. அந்த அம்மா என்னம்மா கலெக்டருக்கு அசிஸ்டன்ட் வேலை செய்யற? ஏமா இல்லம்மா நீ ஒரு நோய் தடுப்பு பணியில காட்டன் குடுக்குற வேலை உனக்கு. நீ நான் லோனா குடுக்குற இல்ல ஒரு வயசானவங்களுக்கு பிச்சை குடுக்குறியா? சும்மா போய் காட்டன் குடுக்குற வேலை. இந்த வேலைக்கு இவ்வளவு பேச்சு பேசுறியாமா உனக்கு? சமுதாயம் ஏத்துக்கிச்சா காட்டன் குடுக்குறப்போ உன்னை சமுதாயம் அதை விட கொடுத்துட்டு அதை எப்படி போட வேண்டும் தெரியுமா? அதன் நுனியை பிடித்துக்கொண்டு அந்த உருளையை வள 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 சொல்லித்தரப்ப அதை சொல்லித்தரங்காட்டிக்குமே இந்த அம்மாவை கூட்ட போய் அவன் போட்டுருவான் போல இருக்கு. அடுத்தபடியா பராமா பேச வந்தாங்க. பராமா வந்து ஆக்சுவலா வந்து அந்த அம்மா வந்து என்னுடைய அணியில தான் பேச வரணும். என்ன தெரியல, அதுக்காண்டி அந்த அம்மாக்கு பெரிய சமுதாய மாற்றம் வந்துருச்சு. அந்த அம்மா சிந்தனை தோணிடுச்சு என்னவோ தெரியல. 3 பேர் வேலைக்கு வந்ததுக்கு 2 மணிக்கு போயிடுச்சம்மா. அவங்க நிறுவனத்துல 3 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கே அங்கனில போய் உட்காந்து இருக்குது. ஒரு பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. பேசுறச்ச சொல்றாங்க, நானும் 4 பேரை போல நானும் வந்து கேபை புக் பண்ணேன். எனக்கும் அவன் ரெஸ்பான்ஸா பதில் சொன்னான். அந்த பதில் சொல்லிட்டு நான் தான் கேபை பிக்கப் பண்ண போறேன்னு தெரிஞ்ச உடனே டோரை திறக்கிறப்பயே ஓடிட்டு போயிட்டானா. அந்த அம்மா டோரை திறக்கிற வரைக்கும் மாதிரி வெயிட் பண்ணிச்சு. புக் பண்றோம், சொல்லுங்க சார். முதல்ல அங்க இருந்து வர பதில் அதை விட பெரிய பங்கம் சமுதாயம் எடுத்துக்கிச்சான். அந்த அம்மா சொல்லுது, நான் கீழே விழுந்து கை காலெல்லாம் எனக்கு ஒடிஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணிட்டு என்னை போயிட்டு அந்த சமுதாயத்துல எங்களுக்கு அந்தஸ்தே இல்லைன்னு சொல்லிவிட்டு எதிராணியில போய் உட்காந்து பேசுறாங்க. நடுவர் அவர்களே, சமுதாயம்ன்றது திருநங்கைகளை ஏத்துக்கவே இல்லை அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது மாத்திரம் இல்லாத இந்த மாதிரியான லயோலா காலேஜ்ல நமக்கு ஒரு 3 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 பேர் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சமுதாயத்தில் நம்மை புரிந்து கொண்டவர்கள். இந்த சமுதாயத்தை ஒரு 2 பிரிவா பிரிச்சு நம்ம பார்க்கணும். சமுதாயம்ன்றது ஒரு மிகப்பெரிய குரூப். அதுல ஒரு குரூப் நம்மள புரிஞ்சுக்குது, இன்னொரு குரூப் என்ன ஏதுன்னே தெரியாத, அதுவும் புரிஞ்சு தொலையாத நம்மளையும் குழப்பி விட்டுக்கிட்டு நம்ம முறைச்சுக்கிட்டே தெரியுது. நம்ம சமுதாய மாற்றம்னு பேச வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரிய அளவுல மாறி இருந்தா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். நம்மள ஒரு நடத்தை மாற்றத்தை நம்ம காண்பிச்சோம், அரசாங்கம் கொள்கை மாற்றத்தை காண்பிச்சுது. அதை பார்த்து புரியறதுக்குன்ட்டு நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க. புரியறவங்க பட்டியல சொற்ப அளவு இருக்குது. அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்மளை ஏத்துக்குச்சுன்றது யாரும் ஏத்துக்க முடியாது அப்படின்ற பன்னோக்கு தொலைநோக்கு பார்வையில பார்த்தோம்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனதனையே நீங்க திருப்பி வழிங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. அற்புதமான பேச்சு. இந்த அணியில ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான வாதங்கள் நிறைய சொல்லிட்டாங்க. அழகழகா பேசிட்டாங்க, அழகழகா இருந்தாங்க. இந்த அணியில இறுதியா தலை வந்தாச்சு. இந்த அணியில தளபதி வர போறாங்க. வாங்க.
அனைவருக்கும் காலை வணக்கம், மதிய வணக்கம். மதிய வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த லயோலா கல்வி நிறுவனத்துக்கும், என்னுடைய திருநங்கை சகோதரிகளுக்கும், திருநங்கை அமைப்புகளுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும், காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தெளிவுபடுத்துங்க. இங்க நடக்கிறது கருத்து மன்றமா இல்ல கவிதை மன்றமான்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. என்ன வந்தாங்க, கவிதை படிச்சாங்க, பாரதியாரை பத்தி பேசினாங்க. பாரதியார் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பாரதியார் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காருன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? பெண் விடுதலைக்காக, பெண் கல்விக்காக பாடுபட்டவர் பாரதியார் இல்லையா? இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? அது எங்க தெரிய போகுது? அது உங்க நியாயம். உங்க மதுரை பாரதி கண்ணமா தான் தெரியும். நம்ம பாரதியாரை பத்தி பேசுவோம். நான் ஒரு பாட்டு சொல்றேன் இல்லையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதீங்க மாதிரி எனக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவீங்க, அப்படி தலைவர் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐஸோட நான் ஆரம்பிக்கிறேன். எங்களை ஏத்துக்கல திருநங்கைகள் மத்தியில ஒரு அமிஷா என்ன நடுவர்களே, ஒரு நோய் இருக்கு. அமீனியாவோ நோய் இருக்கு. இவங்க தூங்கும் போது கூட தூக்கத்துல நீங்க தட்டி எந்திரிச்சியான்னு கேளுங்க பாருங்க. கொடரா இல்லம்மா, ஷார்ட் சவுண்ட் அமீஷியாவோ ஒரு நோய், அம்னீஷியா. இந்த மாதிரி நோய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கத்துல நீங்க இவங்களை தட்டி எழுப்பி எந்திரிச்சியாமா அப்படின்னு கேட்டா கூட உடனே தூக்கி எந்திரிச்சு எங்களை ஏத்துக்கல அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய ஆள் மனசுல எங்களை ஏத்துக்கலங்கிற ஒரு நெகட்டிவ் வெர்ஷன் ஆள் மனசுல பதிஞ்சு போச்சு. ஆமா, முகத்திலே தெரியுது. இந்த அம்மாவை ஏத்துக்கவே இல்லையா? அதுல வேற ஒண்ணு பாட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் வாழ்க்கையை பத்தி பேசுறேன், நீங்க வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க, நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்ல பேச வந்திருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே இல்லங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இல்ல ஆனா இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு எல்லாமே மறுக்கப்பட்டது உண்மைதான், இப்ப இல்ல. என்ன, இந்த தலைப்பை ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நான் இந்த அணியில உட்கார்ந்து பேசியிருப்பேன். என்ன 20 வருஷத்துக்கு முன்ன கொடுத்திருந்தா இங்க உட்கார்ந்துருப்பேன். இப்ப இந்த அணியில பேசுறோம்னா எவ்வளவு ஒரு நன்றி கெட்ட தனமா இங்க உட்கார்ந்துகிட்டு பேசுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வள்ளுவர் சொல்வாரு, வள்ளுவருடைய திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாய் கொள்வோர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்வார். அதாவது தானியத்திலேயே மிகப்பெரிய சிறிய தானியம் திணை. அந்த திணை அளவு ஒருத்தர் நமக்கு நன்றி உதவி செய்தாலுமே அவங்களை நம்ம பனை அளவு கொள்ளணும். மரங்கள்ல உயரமானது பனை, அந்த அளவுக்கு உயர்வா கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பானை சோத்துக்கு நம்ம ஒரு சோறு தாங்க பதமா பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு திருநங்கைகள் இந்த காலேஜ்ல 3 பேர் படிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சேலத்துல 2 திருநங்கைகள் படிச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு 3 பேர் படிக்கிறாங்க. நாளைக்கு 300 பேர் படிப்பாங்க. ஆமா, 30,000 பேர் படிப்பாங்க. சினிமாவில ஏத்துக்கலையா அந்த அம்மாவை? காஞ்சனா பிரியா சொல்றாங்க, எங்களை சீரியல்ல ஏத்துக்கல. ஒண்ணுமே நம்ம ஏத்துக்காம இருந்தோம். சினிமாவில இப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க, என்ன யாரும் ஏத்துக்கல, எங்களை எங்கேயும் கூப்பிடலங்கிறீங்களேம்மா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க? உயர் நீதிமன்ற ஜட்ஜு கூட நிக்கிறீங்க. ஒரு நாள் இந்தி சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார்ட்ட போய் நிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் இல்லையா? சனிக்கிழமை பப்புல போய் டான்ஸ் பண்ணுது. அந்த பப்புல யாரு வராங்க? திருநங்கைகள் மட்டும்தான் வராங்க. யாரோ வராங்க. முகம் தெரியல. சொல்லுங்க பார்க்கலாம். சமுதாய மாற்றம் இல்லாம இதெல்லாம் எங்க நடந்திருக்கும்? காஞ்சனா படம் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினுச்சு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், திருநங்கைகள் மும்பை பகுதியில மட்டுமே வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு மும்பைல தமிழ்நாட்டு திருநங்கைகளே கிடையாது. கேளுங்க, உட்கார்ந்துருக்காங்க முன்னாடி. இல்ல
முக்காவாசி இந்திய அங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருநங்கைகள் அத்தனை பேர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சமுதாயம் மாற்றலன்னா நீங்க எப்படி இங்க வந்து வாழ முடியும் சொல்லுங்க. வீடு வாடகைக்கு கொடுக்கலையா? இந்த அம்மா ரொம்ப நான் உணர்ச்சி வசப்படுறேன். அவ்வளவு வேதனைகளே. என்ன மாணவ செல்வங்களே, உங்களே தான் அவங்க சொல்றாங்க ஏத்துக்கலன்னு. நான் சொல்றேன் என் மாணவ பிள்ளைகளை என்னை ஏத்துக்கிட்டு என்ன உற்சாகப்படுத்துறதுக்காக அங்க உட்கார்ந்துருக்காங்க. யாருமே என் குரலை கேட்க ஆள் இல்லைங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு அவங்க என் குரலை கேட்கறதுக்கும் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு மாற்றம் இல்லையா? இது ஒரு சமுதாய புரட்சி இல்லையா? வீடு வாடகைக்கு கொடுக்கலையா? ஏமா வீடு வாடகைக்கு கொடுக்கலன்னா வீடு நிறைய பேத்துக்கு கொடுக்கறது இல்ல. யாருன்னா ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது இல்ல. கணவன் மனைவியா வந்தாதான் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு சட்டத்திட்டம் தான். என்ன இப்ப நம்ம திருநங்கைகள் அத்தனை பேர் சொந்த வீட்டுல தான் இருக்காங்களா? வாடகை வீட்டுல யாருமே கிடையாதா? இருக்காங்களே. வாடகை வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கலையா? அப்புறம் ஏமா எல்லாத்தையுமே மாற்றத்தை உருவாக்கின தமிழகம். அந்த காலத்துல இருந்து பெண்களுக்கு பெண் கல்வி மறுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆணுக்கு பெண் சரி நிகரா வந்து படிச்சு பட்டம் வாங்குறாங்க. நம்மளுடைய காவல்துறை அதிகாரி சொன்னாரு பெண்களுடைய தேர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு காலத்துல பெண் கல்வி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் மாறலையா? நம்ம காலமும் ஒரு நாள் மாறும், மாறிக்கிட்டு இருக்குது, மாறப்போகுது. என்ன நலவாரி இந்தியாவிலே முதல் முறையா நலவாரிய அமைச்ச ஊருமா இது? இந்தியாவிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கின ஊரு. இந்த ஊர்ல இருந்துட்டு என்ன ஒரு நன்றி கெட்டத்தனமா நீங்க பேசுறீங்க? அதுக்கு அழகா புடவை கட்டிட்டு வந்து உட்காந்து பேசு. அந்த புடவை இந்த ஒழுங்கா கட்டுதா? இந்த இடுப்பு தெரியுது, முன்னாடி தெரியும், பின்னாடி தெரியும். ஏத்துக்கலையா? என்ன ஏத்துக்கல? என்ன ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் காஞ்சனாவில விட்டுருங்கம்மா. அப்புறம் மந்திரிக்க கூப்பிடுறாங்களாம். மந்திரிக்கிற சீரியல்ல கூப்பிடுறாங்க. எங்களை அப்படி காமிக்கிறாங்க. எப்படின்னு என்ன காட்டலமா? இப்படியாச்சும் என்ன காட்டுறாங்கம்மா. எப்படியோ காட்டுறாங்கல்ல, எப்படியோ காட்டுறாங்க சொல்லுங்க. சினிமாவில உங்களை மட்டுமா காட்டுறாங்க? நாங்க உட்காந்து போயிட்டாங்க காவல்துறை அதிகாரி. போலீஸ் எவ்வளவு வில்லத்தனமா காட்டுறாங்க, போலீஸ் எவ்வளவு அசிங்கமா காட்டுறாங்க, பெண்களை எவ்வளவு வில்லத்தனமா காட்டுறாங்க. சீரியல ஒரு சீர்கேடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டாக்டர் என்னென்ன கேள்வி கேட்கறாங்க. சீரியல ஒரு சீர்கேடு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சீரியல்ல இவங்களை நல்ல விதமா காட்டலையா? தக்கச்சியா காட்டலையா? வடிவேல வக்கீல் பேச போட்டு தலையில கொட்டுறாங்க. எல்லாத்தையும் தான் கேவலப்படுத்துறாங்க. நீங்க உங்களை கேவலப்படுத்துறாங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல. நீங்க தத்தளிக்கிறீங்க, தடுமாறுறீங்க, உணர்ச்சி வசப்படுறீங்க. என்ன உங்களை மட்டுமா ஏத்துக்கல? இவங்களை காதலிக்கவே ஏத்துக்கலையா? கலப்பு திருமணத்தையே நம்ம ஏத்துக்கல. எதை ஏத்துக்கிட்டாங்க? இங்க நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் சொல்லலாம். நம்ம இன்னைக்கு திருநங்கைகள் இந்த தமிழகத்துல முன்னோடியா மாறிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தலைப்புல நம்ம வாதாடுறதே வேஸ்ட். ரியா வந்தாங்க கவுன்சிலர் வந்தோடனே நீங்க எல்லாம் சமுதாயத்துல வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. சமுதாயத்துல ஏத்துக்கலன்னு சொல்றீங்க. சமுதாயம் எனக்கு 954 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைய செய்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. சமூக மாற்றம் இல்லாம இதெல்லாம் எங்க இருந்து நடந்திருக்கோம்? அங்க எத்தனை வேட்பாளர் கூட போட்டு அப்புறம் புதிய பாதையை இப்பதான் போடுறாங்களா? புதிய பாதை போட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது தமிழ்நாட்டுல. ஆணுக்கு தினம் இருக்கு, பெண்ணுக்கு தினம் இருக்கு, ஆண்களுக்கே தினம் இல்ல. சார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா திருநங்கைகள் தினம் கொண்டாடுற ஊருமா இது? ஏப்ரல் 15 இந்த ஊர்ல இருந்துட்டு என்ன உங்களுக்கு நன்றி கட்டுத்தனம்? நாடகம் எங்க கிழவிங்களே, சாரி அழகிங்களே, என்ன உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பாலின அடையாளம். அடுத்து ஒரு நிமிஷத்துல முடிங்கம்மா. முடிச்சுக்கிறேம்மா. அதனால அதாவது நம்மளை ஏத்துக்கலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல பழகணும் இல்லையா? நம்ம நன்றி மிக்கவர்கள். திருநங்கைகள் வந்து வெறும் கடையில காசு வாங்குறாங்க பாலி சொல்லி மட்டும் இல்ல, நம்ம நன்றி மிக்கவர்கள் கூட. அந்த நன்றியின் விசுவாசமா தான் எங்க அணியில 3 பேர் உட்கார்ந்து ஏத்துக்கொண்டாலும் உறக்க உரைக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் எதிர்பாருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு
சட்டசபையில உட்கார்ந்து பேசக்கூடிய நாள் மிக விரைவில் வரப்போகுது. பாராளுமன்றத்திலே the honorable speaker அப்படின்ட்டு சபாநாயகரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு மிக தொலைவிலே இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்குது. யாரு கண்டா நம்ம நடுவர் கலைமாமணி சுதா அவர்கள் கூட நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கலாம் இல்லையா, ஒரு எம்எல்ஏ ஆகலாம். அதனால இந்த சமுதாயம் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் வாழ வைக்கும். இன்னும் நிறைய திருநங்கைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். சமுதாயம் நம்மளை முழு மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏன் புள்ள 0 மார்க் எடுத்துருக்குதுன்னு சொல்றீங்க, நான் சொல்றேன் ஏன் புள்ள பார்டர்ல பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்றேன். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வருங்கிற நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் தீர்ப்பு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதுனாலையும் அதனால வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. பேரவை தலைவர் அவர்களே, அந்த வார்த்தையை திருநங்கைகள் சட்டசபையிலே சொல்லுவாங்கங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. இந்தியாவில் தமிழகம் தான் திருநங்கைகளுடைய திட்டங்கள்ல முதலிடமா இருக்கு. ஆனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு தான் ஆதார் கார்டு வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். டெல்லி பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கினாலே ஒரு பெரிய விஷயம். அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தெரியும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு திருநங்கை ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்கிறது அவங்க பெருசாக போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க பிரித்திகா யாஸ்ரியோட ஃபோட்டோ போடுவாங்க, ஒரு பக்கம் நம்மளுடைய லாயரை போடுவாங்க, ஒரு பக்கம் இந்த ஆட்டோ ஓட்டுறதை போடுவாங்க. இத்தனை விஷயங்கள் சாதிச்சது தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்தியாவில் வேற யாருக்கிட்ட எந்த விஷயமும் வந்து சொல்ல. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கிறது எந்த ஊரு? நம்முடைய தமிழ்நாடு. அர்த்தநாரீஸ்வரரை பார்த்து வளர்ந்த மக்கள் தான் நம்முடைய சமூக மக்கள். பைபிள்ல மத்தேயுல அவ்வளவு அழகா திருநங்கைகளை பத்தி குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதை படிச்சவங்க தான் நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள். மும்பையில டெல்லியில திருநங்கைகள் ஏன் ஏதுவா வாழ முடியுது? அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திருநங்கைகளான நம்முடைய பெரியவங்களுக்கு தெரியாதெல்லாம் அரவணைச்சிட்டு போனாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். புருஷவாக்கம் டவுட்டன் பக்கம்லாம் போனீங்கன்னா திருநங்கைகள் தான் பாய்ங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்க. செருப்பு கடை முன்னே இருக்கும், பின்னாடி திருநங்கைகள் தான் அங்கே வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ எந்த விதமான வாரியமோ எந்த விதமான காஞ்சனா படமோ எதுவுமே வராத காலம். பம்பாயின்னு ஒரு படம், அதில் அந்த மத கலவரத்தில் அந்த குழந்தைங்களை ஒரு நிமிஷம் அந்த அந்த ஒரு திருநங்கை மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு காட்சியை அற்புதமாக தமிழ்நாட்டில் காமிச்சிருப்பாங்க. வேற எந்த படமும் அந்த மாதிரி வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. இன்னைக்கு ரியாவை எல்லாருமே உதாரணம் சொல்றாங்க. அது நடந்தது தமிழ்நாடு. அன்னைக்கு மதுப்பின்னார் ஒரு சின்ன இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அவங்க கிட்ட பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, திருநங்கைகள் எல்லாரும் கூட இருந்து திருநங்கைகளுடைய ஓட்டுக்குன்னே அதிகம் இருந்தது. ஆனா ரியாவுக்கு அப்படி இல்லை. அங்க திருநங்கைகளுடைய ஓட்டு ரியாவுக்கு மட்டும்தான் இருந்தது. இது அத்தனையும் பற்றி அது எங்க முடிஞ்சது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சது. அதை தாண்டி கன்னியாகுமரியில தோவாளை என்கிற இடத்துல ஒழுகினசேரிங்கிற ஒரு பகுதியில ஒரு திருநங்கை சுயேட்சையா வார்டு மெம்பரா வந்திருக்காங்க. சுயேட்சையா பெரிய பொறுப்புக்கு ஒரு கட்சி சார்பா வந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டி ஜெயிச்சது இல்லையா? ஒரு பக்கம் சுயேட்சையா நின்று 250 வாக்குகளை வாங்கி மெம்பரா போய் உட்கார்ந்துருக்காங்க ஒரு திருநங்கை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அலங்காநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அலங்காநல்லூர்ல ஆண்கள் வளர்த்த காளைகளை போட்டிக்கு அனுப்புவாங்க. இப்ப போன அலங்காநல்லூர் போட்டியில முதல் முறையா ஒரு திருநங்கை வளர்த்த காளைய ஓட விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். வேலூர் எடுத்துக்கோங்க, மதுரையை எடுத்துக்கோங்க, சென்னை எடுத்துக்கோங்க, தேனி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்கள்ல திருநங்கைகளுடைய மாநாடு நடத்தியிருக்காங்க. சமூகத்தினுடைய ஒத்துழைப்புல தான் நடக்க முடியும். நாம மட்டும் இருந்து எதுவும் பண்ண முடியாது. எத்தனை விஷயங்கள் நடந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கட்சி பாகுபாடு இல்லாத ஒரு ஸ்டேட்டுன்னா அது தமிழ்நாடு தான்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா முதுபெரும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தாலும் நான் திருநங்கைகளுக்கு அனைத்தும் செய்வேன் என்று கூறியவர் அவர். ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தாலும் எனது திருநங்கை சகோதரிகளுக்கு வீடுகளை வழங்க நான் ஆணையிடுகிறேன். அந்த அழகா சொல்லுவாங்க. கட்சி பாகுபாடு வேறு விஷயத்துல இருக்கும், திருநங்கைகளுடைய விஷயத்தில் தமிழகத்தில் இருக்காது. நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. மாணவர்கள் நம்மளுடைய பயணிக்கிறாங்க. அவங்க விஸ்காம்ல படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், MSW படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், முதலில் அவங்க படிப்புக்கு தேவையான கருத்துக்களை நம்மளுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஊர் தான் நம்மளுடைய தமிழகம். ஆனா நாம் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நம்மளை புரிஞ்சு நம்மளை கூட வச்சுக்கிறது எல்லாம் 10-12 வயசுல இருக்கா? நமக்கான 10-12 வயசுல நமக்கு இதெல்லாம் கிடைச்சா நமக்கு கல்வி மறுக்கப்படுமா? நம்ம குடும்பத்தோட இல்லாத ஒரு சூழ்நிலை வருமா? இவ்வளவு சூழ்நிலையும் நமக்கு ஏதுவா ஏற்படுத்தி கொடுத்த சமூகம் இந்த உடையிலே நாம் மாறிய பிறகுதான் நமக்கு செய்கிறது. அந்த சின்ன வயசு இருக்க பாருங்க, 10-12, அப்போ டேய் என்னடா உன் தம்பி ஒரு மாதிரி திருசா போறான், அவன் கூட்டு ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டே போறான், அடிச்சு திருத்தடா மச்சான். டேய் மாப்பிள்ள திருநெல்வேலிடா நம்ம அண்ணாச்சிங்க, உன் பிள்ளை நம்ம ஒரு மாதிரி சரியில்லை, பார்த்துக்கோ நாளைக்கு அவமானப்பட்டு போயிடுவேன். நம்ம அம்மாங்க ஒரு பொது இடத்துக்கு போகும்போது ஒரு சீமந்த வீட்டுக்கு ஒரு திருநங்கை பெற்ற தாய் போகிறாங்க. அந்த அம்மா தான் முன்ன உட்காந்துருக்காங்க நலங்கு வைக்க. பின்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்றாங்க. இந்த கதை யாருக்கும் தெரியாது. காரணம், இந்த அம்மா ஒரு திருநங்கையை பெற்ற தாய். இந்த அம்மா இந்த மாசமா இருக்க பெண்ணுக்கு முதல்ல நலங்கு வச்சுட்டா ஒருவேளை இந்த வைப்ரேஷன்ல வயிற்றுல இருக்க குழந்தை திருநங்கையா மாறிடுவோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் திருநங்கைகள் தான் பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறோம், நமக்கு நிறைய கஷ்டங்கள் படுறோம். கிடையாது. நம்ம அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், டே போயிடு, என்னடா போயிடுன்னு சொல்றேன், என்னடா பண்ணிடுவேன், டே அப்புறம் நான் கேட்காதெல்லாம் கேட்டுருவேன். என்ன கேட்பேன்? போடா 9 அண்ணா, போடா 9 அண்ணா. அண்ணாண்டா உங்க வீட்டில் ஒரு 9 இருக்கு. நம்ம அக்காவை பொண்ணு பார்க்க வரான் ஒரு மாப்பிள்ளை, அக்காவை தானே பார்க்க வரான், நம்மளை இலவச இணைப்பா, நம்மளை சேர்த்தா கட்டி கொடுக்க போறாங்க. அவன் கட்டிக்க போறது புள்ளப்பத்துக்கு போறது அக்காவோட. ஆனா அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, போய் பேசலாம், இந்த தம்பி யாரு? பொண்ணோட தம்பி. பேச. ஏன்னா அந்த பையனுடைய ஜீனு அந்த பொண்ணு உடம்புல இருக்கும். அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா ஒருவேளை நமக்கு பேரனும் இந்த மாதிரி ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த சமூகம் நம்மள குடும்பத்துல 12-13 வயசு வரைக்கும் நம்மளை வச்சிருக்க விட்டுதா? யோசிக்க வைக்க விடல. நம்மளை இந்த சமூகம் இந்த நாட்டை தாய்நாடு என்று சொல்கிறது, நம்முடைய மொழியை தாய்மொழின்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய நதிகளுக்கெல்லாம் காவேரி, கங்கை தமிழ் பேரை அழகான பெண்கள் பேரை வைக்குது. பெண் மாதிரி வாழக்கூடிய நம்மளை அந்த 13-14 வயசு வரைக்கும் நம்மளை வாழ விட்டுதா? யோசிச்சு பாருங்க. இல்லை. அதுதானே முக்கியமான காலம், அதுதானே படிக்கக்கூடிய காலம், அதுதானே நம்ம வீட்டோட அந்த தாயோடு இருக்கக்கூடிய காலம். தாயினுடைய மடியில இருந்து நம்மளை புடுங்கி வந்துச்சு, தந்தையினுடைய தோல்ல இருந்து நம்மளை இழுத்து கீழே போட்டுச்சு. எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தெரியும், எத்தனை பேரு தன்னுடைய சகோதரிகளுடைய திருமணத்தை பார்த்துருக்காங்கன்னு கேளுங்க. எத்தனை பேரு அவங்களுடைய அப்பாவுடைய சாவுக்கு போய் பார்த்துருக்காங்கன்னு கேளுங்க. சேர்த்ததில்லை. எனக்கு தெரியும், இங்க சூளைமேட்டில் இருக்கக்கூடிய தனமான ஒருத்தவங்க அவங்க அப்பாவுடைய சாவை பிரிட்ஜுக்கு மேல இருந்து ஒளிஞ்சு பார்த்தாங்க, வர விடல. குமாரின்னு ஒருத்தவங்க, அவங்களோட முடி முட்டிக்கு கீழே இருக்கும். அவங்கள நீ இப்படி இருக்கிறன்ற அந்த அவங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வாங்கிட்டு கடைசி அவங்களுக்கு முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு, வீட்டோடு ஆயிட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டோடய அவங்க இருந்தாங்க. அந்த வீட்டில் ரொம்ப காலம் இருக்க முடியல, கால் நடக்க முடியல. இன்னைக்கு ஒரு இல்லத்துல போய் கிடக்குறாங்க. பெரிய மேட்டில்
அன்புங்கிற உங்க அம்மா அங்க போய் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க அம்மா தான் கூட இருப்பாங்க. ஏன் மற்ற பிள்ளைங்க என்ன? அந்த ஆதரவு, அந்த அன்பு நம்ம தான் கொடுக்க முடியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு. அது இந்த சமூகத்துக்கு தெரியல. ஆக நம்மளை படிக்க விடாம, நம்மளை வேலை செய்ய விடாம, நமக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு தாய் தப்பனோட இருக்க விடாத பண்ண இந்த சமூகம் என்னைக்கு எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. ஒரு பையன், 2வது ஒரு பொண்ணு, 3வது ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வருமோ அன்னைக்குதான் நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்னு சொல்ல முடியும். நான் இப்படி மாறிட்டேன், நான் மேஜர் ஆயிட்டேன், எனக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, என்னால எப்படி வேணா வாழ முடியும். என்ன நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலாம் என்ன? ஆனா அந்த குழந்தை பருவத்துல ஏத்துக்க விடாத செஞ்சதுக்காக என்னோட தீர்ப்பு 100% ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த அருமையான வாய்ப்பளித்த லயோலா கல்லூரி நிர்வாகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.